ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுற போகிறோம்னா ஒரு மினி vlog தான். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கிறோன்றதை பார்க்கலாம். பாருங்க இந்த குட்டி பையன் பண்ணி வச்சிருக்கிற வேலையெல்லாம். என்னது இது ரயான்? இதுக்கு மேலே வந்துட்டு உங்களை வீட்டை வந்துட்டு இதாக்க முடியாது ரயான். சரி, அங்கே நம்ம அம்மாவை எழுப்புவோம். செல்லோ செல்லோ ஏந்திரி தங்கம், ஏஞ்சிக்கோ மயிலு. செல்லோ ஃபைனலி எந்திரிச்சிட்டாங்க. போய் பல்லு விளக்கலாம். காஃபி, டீ, காஃபி. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பேஸ்ட் வச்சு கொடுத்துடலாம். ஒய்ஃப்க்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுறதுல தப்பே இல்லை. நம்ம குளிக்கிறப்ப துண்டு வந்து கொடுக்கறதுலேருந்து, அப்புறம் நமக்கு பேஸ்ட் வச்சு கொடுக்கறதுலேருந்து, சுடுதண்ணி வச்சு கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணுறாங்க. நம்ம வச்சு கொடுக்குறதுல என்ன ஆக்சுவலாக பொண்ணுங்களை வந்துட்டு சின்ன குழந்தையிலேருந்து எப்படி வளர்க்குறாங்க என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஏன்னா வந்துட்டு பையன் தான் எனக்கு. ஸோ அவனை நான் எப்படி வளர்க்குறது அப்படின்றதுல தான் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கேன். ஸோ நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்களும் வளருது, குழந்தைங்களும் க்ரோ ஆகுது. ஸோ அவங்களும் கற்றுக்குவாங்க. நாளைக்கு நம்ம வீட்டு பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணணும் எல்லாமே வந்துட்டு அவங்களும் லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்மள்ட்ட இருந்தால் குழந்தைங்க எல்லாமே கற்றுக்குறாங்க. ஸோ இதையும் வந்து குழந்தைங்க சீக்கிரமாக கற்றுக்குவாங்க. ஏன்னா நான் எந்திரிக்கப்போ வந்துட்டு ஒய்ஃபை வந்துட்டு அப்படி தான் எழுப்புவேன். ஸோ அவனும் அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு அவனுக்கும் அவன் ஒரு ஒய்ஃபோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வரப்போ அவனும் அந்த மாதிரி கேராக இருப்பான்னு சொல்லி என்னோட நம்பிக்கை. ஸோ அதான் அப்படி தான் குழந்தைங்க கற்றுக்குவாங்க. நம்ம அப்படி தான் வந்து குழந்தைங்களை பழக்கம் செய்யணும். ஏஞ்சிக்கோங்க, ப்ரஷ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு இந்த சாப்பாடு மட்டும்தான். அதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் டயட் இருந்து கொஞ்சம் வந்துட்டு அவள் பழைய மாதிரி ஆகிட்டான்னா இன்னும் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அவளுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவளுக்கு தான் வந்துட்டு ரொம்ப கவலை, நம்ம கொஞ்சம் வெயிட்டாக இருக்கோமோ இன்செக்யூர்டாக இருக்கோமோ அப்படின்னு. எல்லா மேரேஜ் ஆன உமனுக்குமே இந்த தாட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். லைட்டாக சுகர் போட்டுக்கலாம். காஃபி ரெடி. அவளுக்கு போய் கொடுத்துடலாம் வாங்க. இந்தாங்க காஃபி. தேங்க்யூ டாடி. ஓகே, இதோட நான் வ்ளாக் முடிச்சுக்கிறேன். இதோட ஃபுல் வீடியோ மதியானம் 3 மணிக்கு அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வரைக்கும் எல்லாருக்கும் பை பை.